நாடகத்தின் உச்ச காட்சி அரங்கேறி வருகிறது அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இங்கே நடக்கிறதும் ஒரு நாடகம் மாதிரி தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க கேட்குறாங்க. கிடையாது, இங்கே நடக்கிறது நீதி நியாயம் அப்படிங்கிறத திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அதிமுக, என்டிகே, பாஜக அப்படின்னு சொல்கிறவங்க அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னப்பா உயர் நீதிமன்றமே இப்படிலாம் கேள்விகளை கேட்டு விட்டாங்களே, அவங்கள பற்றி ஏதாவது வீடியோ நான் வீடியோ போட்டு என்னையும் அரெஸ்ட் பண்ணணும். மாரிதாஸ் அவர்களை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மனுஷன் ஒரு 30 நிமிஷம் கேப்புக்குள்ளே அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுதா? ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நேற்று நடந்தது தாவேகா விஜய் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நேற்று நடந்தது. நீதியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறார். 6 மணிக்கு அதுக்கான வீடியோ வரும்னு சொல்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு ட்வீட்டை போடுறார், என் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி காவலாளிகள் வந்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த அரெஸ்ட் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத விட இப்போது நீதிமன்றத்துக்கு எதிராகவோ நீதிபதிகளுக்கு எதிராகவோ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கேட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராப்புக்குள்ளும் யாரும் விழுந்துடாதீங்க. இப்போதைக்கு உங்களை எல்லாரையும் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. அரசியலில் இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அரசியல் இது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை நோட் பண்ணி ஒரு டைரியை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த அரசியல் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, இவ்வளோ நாள் இந்த தற்கொலை கூட்டம் அரசியலை பார்த்ததும் கிடையாது, படித்ததும் கிடையாது. அவங்களுக்கு பெருசாலாம் இது அந்த அரசியலாம் தேவையில்லாமல் இருந்துச்சு. விஜய் அவர்கள் உள்ள வந்த பிறகு என்னப்பா அரசியல், அவர் என்ன செய்ய போறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத விட அவருக்கு எதிராக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது. இந்த தற்கொலை கூட்டம் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான அரசியல் சித்து விளையாட்டுகள்லாம் நடந்ததா, இப்படிலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்டால் இதெல்லாம் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்டுக்கு இப்போ தான் படித்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இது கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது, கட்டுப்பாடற்ற கூட்டம். நாளைக்கு இதே கூட்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது உருவாகி விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டம் எப்படினாலும் அது கட்டுப்பட்டு தானே ஆக வேண்டும். அப்படி கட்டுப்பாடு அடங்கிய கூட்டமாக இந்த தற்கொலை கூட்டம் மாறும்போது அன்னைக்கு எல்லாருடைய தலைவிதியும் தீர்மானிக்கக்கூடிய கூட்டம் இந்த தற்கொலை கூட்டமாக தான் இருக்கும். அதுக்காக விஜய் அவர்களும் தாவேகாவும் தப்பே செய்யலையான்னு கேட்டால் முதல்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், கரூரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்து தாவேகா அதற்கு மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு அவங்களுடைய தலைவர் இல்லாட்டி உபத்தலைவர்கள் போய் பார்த்திருக்க வேண்டும். இரங்கலை உடனடியாக தெரிவித்திருக்க வேண்டும். இது ஒரு வரலாற்று பிழை. இந்த வரலாற்று பிழையிலிருந்து தாவேகா பாடம் கற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கும் தாவேகாவை பற்றி பேசுறதுக்கு வேறு யாருமே வரமாட்டுக்காங்க. தாவேகாவினுடைய முக்கியமான செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரான ராஜ்மோகன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாரும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியலை. ஸோ இது ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாவேகாவை கார்னர் பண்ணியிருக்காங்க. தாவேகாலேருந்து யார் வெளியில் பேசினாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குங்கிறத தாவேகாவினுடைய தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அவங்கள கார்னர் பண்ணுவாங்க. இத்தனை வருடங்களாக நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் திமுக, அதிமுக. அதை எதிர்த்து நீ ஒரு அரசியல் பண்ண வரனா உனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீங்கள் பிரச்சனைகளில் வாண்டடாக சிக்குவீங்க, நீங்களும் பிரச்சனைகளை உருவாக்குகிறீர்கள். இது 3மே நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 3லிருந்து இந்த தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய உறுதித்தன்மை, நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய டேட்டா, நீங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள், நீங்கள் மக்களிடம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக சொல்லணும். இதுக்கு நான் சிறந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். நீதிமன்ற அவமதிப்பில் யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோங்க, திமுக மாதிரி யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா விக்கின்னு கேட்டால் ஒரு 18 ஸ்லைடை வச்சுருக்கேன். இதுக்கான யூஆர்எல்லேருந்து எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் அதை எடுத்து கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. இதில் நீதிபதிகள், நீதி அரசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி அரசர்களை இவனுடைய குடுமி ஆடுது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இது உச்ச நீதிமன்றம் கிடையாது, உச்ச குடுமி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்திருக்கிறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி மக்கள் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தோத்துட்டாங்கன்னா எவனோ ஹேக் பண்ணியிருக்கான், ஓட்டு இயந்திரத்தை ஹேக் பண்ணியிருக்கான். தீர்ப்பு வந்துச்சுன்னா நல்ல நீதிபதி, தீர்ப்பு சரியாக வரலன்னா குடுமி நீதிபதி, இப்படின்னு சொல்லி 2 விதமான ஸ்டாண்டை இங்கே மக்கள் மத்தியில் பரப்புவதற்கே ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். சரி, இந்த இடத்துல விஜய் அவர்கள் கார்னர் செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்டால் அவர் செய்த வரலாற்று பிழையும் அதற்கு ஒரு காரணம். அதை தவிர்த்து அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், அவருடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நபர்கள், அதை ஒளிபரப்பக்கூடிய ஊடகங்கள், இதுவும் ஒரு காரணம்.
அப்போ நேற்று 2 நாளாக விஜய் அவர்களுக்கான நெகட்டிவானதான நிறைய விஷயங்கள் வெளிவந்திருக்கு. விஜய் அவர்களை பற்றியான அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணையாக இருக்கட்டும், வீடியோ அவரை செருப்பு வீசின வீடியோவாக இருக்கட்டும், நிறைய பேர் விஜய் அவர்கள்ட்ட உதவி கேட்டு அதுக்காகத்தான் செருப்பு வீசினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே டைரக்ஷனில் இந்த பக்கம் இருந்தும் அந்த பக்கம் இருந்தும் செருப்பு வந்ததை நிறைய பேர் கவனிக்க மறந்துட்டாங்களோ என்னவோ. எஸ், அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த அசம்பாவிதத்தை சரியாக கணக்கில் கொள்ளாத விஜய் அவர்கள், தாவேகா கூட்டம், அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க அதற்கு ஒரு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் அதே அளவுக்கான பொறுப்பை நம்முடைய தமிழக அரசாங்கமும், அந்த ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அந்த காவல்துறை அதிகாரிகள், லோக்கலாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருமே அதை சரிப்படுத்தியிருக்க முடியுமான்னு கேட்டால் முடிஞ்சிருக்கும், வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல 2 பேர் மேலேயும் நம்ம தவறுகள் சொல்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய சிக்கலை எப்படி வரும் காலங்களில் நாம் தவிர்க்கலாம், இதை தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கார். கரூர் துயரம் குறித்து மாண்புமை உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள், வழிகாட்டுதல் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருகிறது. கரூரில் நடந்த துயரத்தால் நாம் அனைவருமே நெஞ்சம் கலங்கி போயிருக்கிறோம். தம் அன்புக்குரியோரை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் கண்ணீரையும் கண்டு தவிக்கிறேன். மாண்புமை உயர்நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடங்கும். இதன் மூலம் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவோம் என மாநிலத்தின் முதலமைச்சராக மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். அனைத்து மட்டங்களிலும் பொறுப்பு உறுதி செய்யப்படும். பலவற்றில் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கே வழிகாட்டும். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும். துடைக்க முடியாத இந்த துயரச் சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல், புரிஞ்சிச்சா, ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம். இதைத்தானே நாமளும் சொன்னோம். அதே நேரத்தில் இந்த கூட்டு முயற்சியில் அனைவரது யோசனைகள், ஆலோசனைகளும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது. நம் மக்களின் இன்னுயிரை காக்கவும் இனி இப்படி ஒரு பெரும் துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம். இதுதான் தீர்வை நோக்கி நம்ம செல்லக்கூடிய நேரம், தருணம். இந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு அரசியல் கட்சியை பார்த்து இன்னொரு அரசியல் கட்சி நீதான தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி வீண் விதண்டாவாதம்லாம் செஞ்சுட்டு இருக்காதீங்கப்பா, இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது நம்முடைய முதலமைச்சர், இன்னொரு ட்வீட்டையும் இன்னைக்கு போட்டிருக்கார். மணிப்பூர் கலவரம், குஜராத் மோர்பி பால விபத்து, உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனடியாக விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூரில் காட்டும் வேகத்தின் காரணம் என்ன? நிச்சயமாக அக்கறை இல்லை. முழுக்க முழுக்க 2026 தேர்தல் அரசியல் ஆதாயம் தேடும் அற்பச் செயல். அடுத்தவர் முதுகில் சவாரி செய்தே பழக்கப்பட்ட பாஜக, பிறர் இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழும் ஒட்டுண்ணி பாஜக கரூர் நெரிசலை பயன்படுத்தி யாரைத்தான் கண்ட்ரோலில் வைக்கலாம் என்று வலம் வருகிறார்கள். எந்த முகமுடி அணிந்து வந்தாலும், எத்தனை அடிமைகளை சேர்ந்து வந்தாலும், புதிதாக யாரை சேர்க்க நினைத்தாலும், அதாவது ஏடிஎம்கேயும் தாவேகாவும் சொல்றாரு அவர். நான் முன்பே சொன்னது போல தமிழ்நாடு உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது பதிலடி கொடுத்திருக்கணும்ல. கரூருக்கு ஓடோடி சென்ற நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை? வேங்கை வயலுக்கு ஏன் செல்லவில்லை? ஏர் ஷோவில் உயிரிழந்தோர் வீட்டுக்கு ஏன் செல்லவில்லை? அப்போது நீங்கள் செய்வது அரசியல் இல்லாமல் அவியலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுவிட்டார். என்னப்பா, நீங்களே அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்களே அரசியல் பேசியிருக்கீங்க, அதே அரசியல் உங்களுக்கு எதிராகவும் பேசுகிறது அப்படின்னு சொல்றது தான் இங்க இருக்கக்கூடிய தற்கொலை கூட்டம் கவனித்து வருகிறது. சரி, இப்போ எப்படி தாவேகா கூட்டத்தை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க? ஒன்று அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று இந்த கோர்ட் அவமதிப்பு அப்படிங்கிற மாதிரி, இன்னொரு வகை என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அந்த கோபத்தில் நீங்கள் கையோ முயோ நீ கத்தி அதை வீடியோவெல்லாம் வெளியிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்களால வேற என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ அரெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் பெருசாக பேசப்பட்டு வரும் நிலையில் இங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வேவ், ஒரு அலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அதை தமிழக வெற்றி கழகம் சரியாக செயல்படுத்துமா, இல்லை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்களான்னா, ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆர்கனைஸ் ஆகி வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை இது எதுவுமே புதுசு கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு இது எதுவுமே புதுசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது அப்படிங்கிற கருத்தை மறுபடியும் நாம் இங்கே முன்வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நேரடியாக வா, இங்கே என்ன பிரச்சனை,
நின்று பார்க்கலாம், சமாளிக்கலாம், மக்களுடன் மக்களாக நிற்கலாம், மக்களுடன் செல்வோம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி தாவேகா முன்னேற வேண்டும். ஆமாம், விஜய் அவர்களுக்கு சைடாக இருக்கிறவங்க, விஜய் அவர்களுக்கு கூட்டமாக இருக்கிறவங்க, விஜய் அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உறவாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி அவங்கள தவிர்த்து விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இதிலிருந்து விஜய் அவர்கள் தப்பிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத விட, இதிலிருந்து விஜய் அவர்களை தப்பிக்க விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 யூடியூபர்ஸை களமிறக்கியிருக்கிறார்கள். ஒரு 100க்கும் அதிகமான ஜேர்னலிஸ்ட்டை களமிறக்கியிருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு அடித்து வெளுத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதற்கு. நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கும் இதில் ஒரு உடன்பாடு, அதாவது அவர் செய்த தவறும் ஒன்று இருக்குது, தாவேகா செஞ்ச தவறு. அது இல்லாமல் இனிமேல் தாவேகாங்கிற ஒரு பெயர் பேசினாலே அது ஒரு குற்றச் செயல். தாவேகாங்கிறதே ஒரு பாவமான ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அது ஒரு தற்கொலை கட்சி. இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை மக்கள் மத்தியில் திசை திருப்புவதற்காக ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தவிடுபடி ஆக்குவதற்கு தாவேகாவினுடைய உண்மையான தொண்டர்களால் மட்டும்தான் முடியும். இந்த நரேட்டிவை இவங்க செட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மத்தியிலிருந்து இந்த நரேட்டிவை உங்களால் மாற்றவே முடியாது. ஸோ இந்த நரேட்டிவை நீங்கள் எப்படி செட் பண்ணாமல் விடலாம், அதை எப்படி அப்படியே டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் செய்யாதீங்க. இவ்வளோ நாள் திமுக இல்லாட்டி உங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் வெளியில் எடுத்து விடுங்க, அதெல்லாம் கண்டென்ட்டாக மாற்றுங்க. அதெல்லாம் செஞ்சது தப்பு, இந்த தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டு இருக்கிறோம், நீதி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைத்து அவர்களுடைய தவறுகளை மக்கள் முன்னாடி பேசுங்க. இந்த சக்தி உங்ககிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட தானப்பா மீடியா இருக்குது. என்னையா மீடியா இருக்குது? உங்கள் மாதிரியான ஒரு கூட்டத்தை இதுவரையிலும் அரசியல் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ உங்களை விட வேறொரு பவர் வேறு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோனுக்கு மத்தியில் உங்களுடைய அரசியல் கோட்பாடுகள் இருக்குது, அந்த கோட்பாடுகளுக்கு மத்தியில் ரசிகர் மனப்பான்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ரசிகர் மனப்பான்பு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் அரசியல் கட்சிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை வச்சு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனடியாக நம்மளால் அரசியல் கற்க முடியாது. எஸ், ரொம்ப டஃப்பு. அந்த பக்கம் பேசுகிறவெல்லாம் திடீர்னு பார்த்தா முதுகில் குத்துறான், இந்த பக்கம் நல்லபடியாக நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பான், திடீர்னு நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சு விட்டுட்டு போயிடுவான், இந்த உலகத்தையே நம்ப முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த தருணம் தான் நீங்கள் அரசியல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தருணம். ஒன்றுமே இல்லைங்க, என் கூட எனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரால் எனக்கு வந்த பிரச்சனைகள் ஏராளம். அப்போ நம்ம இது வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அரசியலை படித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததா, விஜய் அவர்களை அரெஸ்ட் செய்ய வேண்டும், ஏன் நீங்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை? இந்த கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. வேறு யாரெல்லாம் கேட்டிருக்காங்க? சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல, பாஜக கேட்கல. அடுத்ததாக கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கார். அப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டிருக்கீங்களா திமுகவும் தாவேகாவும், ஏன் அவர் மேலே எந்த வழக்கும் தொடராமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொருத்தர் சீமான் அவர்களும் அதை கேட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாகனம், அந்த பஸ்ஸை அவங்க எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், அவங்க பிடியில் கொண்டு வந்துடலாம், காவல்துறை பிடி, ஏன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வாகனத்துக்கும் இப்போது சிக்கல் ஏற்பட்டதா சொல்லப்படுகிறது. அதுக்கான வீடியோலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2 பைக் மோதி தான் அந்த பைக் நேராக இந்த வாகனம் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் வந்து விழுகுது. ஸோ இந்த இடத்துல இவங்க ஹிட் பண்ணவே இல்லை, இவங்க இந்த ஒரு ஆக்சிடென்ட்டினுடைய ஒரு எஃபெக்ட் தான் இங்கே வந்து விழுந்தது. இதை வச்சுலாம் ஒரு வாகனத்தை சீஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு சட்ட வல்லுநர்கள் தான் சரியான பதிலை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதிமுகவினுடைய இன்பதுரை அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அந்த ட்வீட் இதுக்கு நம்ம பேசுகிற விஷயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறனால சொல்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது. நீதியரசர் தங்கராஜை விமர்சித்து வழங்கிய தீர்ப்பா வாங்கிய தீர்ப்பா என்றும், சென்னை மாநகராட்சி தேர்தலை ரத்து செய்த நீதியரசர் கலிப்புல்லாவை ஆகாயத்திலிருந்து குதித்தவர்களா எனவும் விமர்சித்த முன்னோடிகள் திமுகவினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அவங்க செய்யும்போது இனிக்கும், நீங்கள் செஞ்சால் கசக்கும். அதுக்கு உடனடியான பதிலடிகளும் அரெஸ்டும் நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அரசியல். இந்த அரசியலை நீங்கள் கற்று தேர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது. இலவிக்கு சட்டம் தன்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அரசியல் இன்னும் படிக்கலை. அதற்கு இந்த டைட்டில் கார்டும் இந்த தம்ப்நெயிலையுமே பாருங்களேன். விஜயை வெட்டியிருக்க வேண்டாமா, 41 பிணம் தின்னி அவன் கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு வரணும், விஜய் ஒரு விஷம், அந்த கூட்டத்தையே வேரோடு அழிக்க வேண்டும். சமாதானமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய டைட்டில் தானே இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதை போட்டது யார் தெரியுமா?
அண்ணன் நக்கீரன் கோபால். அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சிஸ்டத்தில் அது சொல்லப்படவில்லை. அவங்க செஞ்சால் தப்பு கிடையாதுங்க, இந்த தற்கொலை கூட்டம் செஞ்சால் தவறு. ஸோ தற்கொலை கூட்டங்கள் அரசியல் பயின்று வருகிறார்கள். நல்லா பயிற்சி எடுங்க. இன்னும் நிறைய அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். யார் உங்கள் நண்பன், யார் உங்கள் எதிரி, யார் உங்களுடைய முதுகுல குத்திட்டு இருக்காங்க, யார் உங்களுடைய துரோகி, எவன் நம்மளை வச்சு என்னென்ன சாதிக்க நினைச்சான், இப்போ அந்த சாதிக்க முடியாத நிலைமையில எவன் எப்படி பிதட்டி கொண்டு இருக்கிறான், எவனுக்கு இந்த அரசியல் வலிக்கிறது, எவனுக்கு இந்த தலைவர் வந்தால் பிரச்சனையாக மாறுகிறது, இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டமாக மாறி, இந்த தற்கொலை கூட்டம் நல்ல ஒரு கூட்டமாக, நல்ல அரசியல் மாண்பு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, நல்ல அரசியலை தீர்மானிக்கக்கூடிய கூட்டமாக மாற வேண்டும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் சொல்கிற மாதிரி இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட கூட்டம் அப்படிலாம் நான் சொல்லலை. யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு தான் நீங்கள் அரசியல்னா என்னன்னு கற்றுக்கிட ஆரம்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் டிலே ஆனாலும், உங்கள் தலைவனுக்கும் கொஞ்சம் சறுக்கள் வந்தாலும், அந்த சறுக்களிலிருந்து உங்களுடைய தலைவனை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த சறுக்கள் விழாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறிவுரைகளையும் உங்களுடைய கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கிறது. 41 குடும்ப உறுப்பினர்கள் அவங்கள சந்திக்காத தாவேகா மிகப்பெரிய தவறு. அந்த தவறு இனி நடக்கக்கூடாது. உடனடியாக அதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துங்கள். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதன் பிறகு தாவேகாவை சார்ந்த கட்டமைப்புகளை பலப்படுத்துங்கள். நல்லபடியான கூட்டங்களை கூட்டுவதற்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டை ரெடி பண்ணுங்க. அதன் பிறகு மீண்டும் அரசியலில் புலிப்பாய்ச்சல், ஐயோ புலின்னு சொன்னால் வேற யாராவது சண்டைக்கு வந்துட போகிறாங்க, சிங்கம்னு சொன்னால் அதுக்கும் வேற யாராவது வந்துட போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, விஜய் பாய்ச்சலில் பாய ஆரம்பியுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.